இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷேப்ஸ், நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ், பர்சன்டேஜ், ரேடியஸ், டயாமீட்டர் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மேக்ஸை பற்றி, அதாவது மேத்தமெட்டிக்ஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கௌஷிக், இவங்க HaKo கிரியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், அதாவது 100 அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு வந்து நார்ஸ் மித்தாலஜிலேருந்து தான் எடுத்திருக்காங்களாம். அந்த நார்ஸ் மித்தாலஜியில் 100th அப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலி 100 குறிக்கிறது கிடையாது. 120 தான் அந்த 100th அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. ஆனால் நம்ம வந்து 100க்கு வந்து இந்த வார்த்தையை வச்சுட்டோம். செகண்ட் ஃபேக்ட், இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே 23 ரேண்டமான பீப்புளை வந்து உள்ளே விட்டு கதவை சாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த 23 பேரில் 2 பேர்த்துக்கு ஒரே நாள் பர்த்டேவாக இருக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கான். தேர்ட் ஃபேக்ட், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் வந்து நம்ம சிம்பிள் வச்சுருப்போம்ல. இப்போ மைனஸ்னால் வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி போடுறது, இன்டூ போடுறது மல்டிப்ளிகேஷனுக்கு, அந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் இருக்குல்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ் வந்து 16th சென்ச்சுரியில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா. அதுக்கு முன்னாடிலாம் எப்படா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னா எழுதுவாங்களாம். இப்போ வந்து பை அந்த மாதிரினா டிவிஷன் அர்த்தம், ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எழுதி தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஈக்குவேஷன் போடுவாங்களாம். ஃபோர்த் ஃபேக்ட், எல்லா நம்பரை விட 40 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர்லாம் வந்து அந்த வார்த்தை இருக்குல்ல, FORTY அப்படிங்கிற வார்த்தையில தான் வந்து எஃப்க்கு அப்புறம் ஓ வருது. அந்த மாதிரி வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குமா. எஃப்க்கு அப்புறம் எப்படா ஓ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்க்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி பார்த்தாலும் ஓ வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர் வரும். அந்த மாதிரி இருக்குல்ல, கரெக்டாக வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் எதுக்கப்புறம் எது வருமோ அதே மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது 40 அப்படிங்கிற வேர்டு மட்டும்தானா. ஃபிஃப்த் ஃபேக்ட், இப்போ நம்ம 0லேருந்து 1000 வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 0லேருந்து 999 வரைக்குமே எந்த நம்பர்லையுமே ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து வராதான். எப்போ வந்து ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னா 1000ல் தான் ஃபஸ்ட்டே ஏல லெட்டர் வந்து வர ஆரம்பிக்குமா. சிக்ஸ்த் ஃபேக்ட், இருக்கிற எல்லா நம்பர்லேயே 4 அப்படிங்கிற நம்பரில் மட்டும்தான், 4 அப்படிங்கிற வேர்டில் மட்டும்தான் அது என்ன நம்பரோ அந்த லெட்டர், அந்த அளவுக்கே அந்த லெட்டர் இருக்குமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு சொன்னால் அதில் 5ல் வந்து 4 லெட்டர்ஸ் தான் இருக்குல்ல. அந்த மாதிரி இல்லாமல் 4ன்னு தான் கரெக்டாக 4 லெட்டர்ஸ், அந்த என்ன நம்பரோ அதே அளவுக்கு லெட்டர்ஸ் இருக்கிறது இந்த ஒரு நம்பர் மட்டும்தானா. செவன்த் ஃபேக்ட், ஆட் நம்பர்னு இருக்குல்ல. இப்போ 1 3 5 7 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ல. அந்த ஆட் நம்பர் எல்லாத்துலேயுமே, எல்லா ஆட் நம்பர்லேயும் ஈங்கிற லெட்டர் கண்டிப்பாக வருமா. எய்த் ஃபேக்ட், நம்மலாம் வந்து மேக்ஸ் வந்து மோஸ்ட்டாக மேக்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் வெளிநாட்டில் அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மேத், MATH அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸில் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ஈக்குவல் டு சிங்குலராக தானே இருக்குது, 1 சிங்குலராக தானே இருக்குது. நம்ம வந்து ஈக்குவல் டூஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லைல்ல, அது சிங்குலராக இருக்கிறதுனால இதுவும் சிங்குலராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்ன்னு சொல்லாமல் மேத் அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் ஃபேக்ட், இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, பழைய காலத்து அனிமல், அழிஞ்சு போன அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க அதோட போனை எடுத்து பார்க்கும்போது அதில் சில வந்து குறிச்சிருக்கு, அது வந்து மார்க்கிங்ஸ் இருந்திருக்கு. என்ன மார்க்கிங்ஸ் அப்படின்னா, நம்ம அப்போலேருந்தே வந்து மேக்ஸ்லாம் அதில் எழுதி வச்சுருக்கோம். அந்த எலும்புலலாம் வந்து அப்போ இருந்த மனுஷங்க வந்து மேக்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க 30,000 BCலேருந்து. 10th ஃபேக்ட், நம்ம டிவிஷனுக்கு எப்போவுமே சிம்பிள் போடுவோம்ல, இப்படி கோடு போட்டு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு புள்ளி வைக்கிறது. அது பேர் வந்து என்ன, அந்த சிம்பிளோட நிஜமான பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒபிலஸ் அப்படிங்கிறதான் வந்து அதோட நிஜமான பேரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் ஃபேக்ட்லேயே வந்து எந்த ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் என்ஜாய்.